பார்ப்போம். 18வது வினாவை பாருங்கள். கோவை 2x வர்க்கம் சக 3x சக 1 ஒரு காரணி x ஆக 1 ஆகும். மற்றைய காரணியை காண்க. ஆக பாருங்கள், இப்போது 2x வர்க்கம் சக 3x சக 1 ஒரு காரணி. பாருங்கள், 2x வர்க்கம் சக 3x சக 1 இந்த காரணியாக x ஆக 1 காரணி சொல்லியாச்சு. மற்றதான் நாங்கள் பார்க்க போறோம். இந்த காரணிகளை நாங்கள் காண வேண்டும் என்றால் ஒரு என்ன பாருங்கள், இது ஒரு இருபடி மூவுறுப்பு கோவையை நாங்கள் காரணிப்படுத்தேக்க அந்த நடுவில் உள்ள உறுப்பை நாங்கள் ரெண்டாக்கி நாங்கள் என்ன செய்வோம், 4 உறுப்பாக்கி போட்டு சோடி சோடியாக காரணிப்படுத்துவோம். அப்போ இதில் பாருங்கள், பெருக்கம் 2 கூட்டுத்தொகை 3 ஆக 2 2 எங்களுக்கு மிக இலகுவாக தெரியும். பாருங்கள், 2x வர்க்கம் சக 2x சக x சக 1 பாருங்கள், 2x x 3x 2 தர 1 2. அப்போ 2x என்பதை நாங்கள் பொது காரணியாக ஆக்கினால் x ஆக 1. இங்கே நாங்கள் 1 நாங்கள் எடுத்தோம்னா இங்கேயும் x ஆக 1. அப்போ இனி 2லையும் உள்ள இந்த x ஆக 1 நாங்கள் நீக்கினோம் என்றால் சமன் போட வேண்டும் மாணவர்களே. சரி, x ஆக 1 நாங்கள் எடுத்தோம்னா 2x ஆக 1 வரப்போகுது. அப்போ பாருங்கள், ஏற்கனவே ஒரு காரணி x ஆக 1 தந்திருக்கணும். அது மற்ற காரணி 2x ஆக 1. அப்போ இது ஒரு நீண்ட முறையாக இருக்குது. என்ன பாருங்கள், 4 வரிகளில் எழுதி கண்டுபிடிக்கிறோம். ஆனால் இப்போ ஒரு காரணி தெரியும் என்றபடியால் வகுத்தல் முறை மூலம் காணலாம் தானே. எவ்வாறு வகுத்தல் முறை மூலம் காண்பது? அவங்களுக்கு ஒரு காரணி x ஆக 1 என்று தெரியும். மத்திய காரணியை காண வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்வோம், இந்த 2x வர்க்கம் சக 3x ஆக 1 நாங்கள் x ஆக 1 வகுப்போம். பார்ப்போம், 2x வர்க்கம் சக 3x சக 1 இதனை வகுக்க போகிறோம் x ஆக 1. சரி பார்ப்போம். இங்கே x இருக்குது, முதலாவது உறுப்பு இந்த கோவையில். இங்கே இருக்கிறது 2x வர்க்கம். அப்போ x இருந்தால் 2x ஆக 2 பெருக்கலாம். ஆனால் 2x வர்க்கமாக இன்னொரு தடவை x ஆல பெருக்கணும். பாருங்கள், x வர்க்கமாக x ஆல பெருக்கினா x வர்க்கம் கிடைக்கும். ஆனால் 2x வர்க்கம் இல்லை இருக்கப்ப இன்னொரு 2 பெருக்கும். பாருங்கள், 2x ஆல x பெருக்கினா தான் 2x வர்க்கம். பாருங்கள், 2x தர x 2x வர்க்கம் 2x தர 1 2x. இப்போது பாருங்கள், இது 0 எஞ்சியது x ஆக 1 x ஆக 1 x ஆக 1 1 ஆகவே x ஆக 1 0. பாருங்கள், இரண்டாவது காரணியை நாங்கள் கண்டிருக்கிறோம், அது x ஆக 1. நாங்கள் இதை காரணிப்படுத்தியும் காணலாம். அது எங்களுக்கு நீண்ட முறை போல தோன்ற எங்களுக்கு ஒரு காரணி தெரியுமா, அதனால் நாங்கள் அதை வகுத்து காண்கிறோம். ஆகவே மாணவர்களே, இதற்கும் 2 புள்ளிகள். சரியா? இப்போது பாருங்கள், இது 18வது வினா. 18வது வினாவை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்து 19வது வினாவை பார்ப்போம்.